நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படத்தில் நடிகர் இந்திரன்ஸ் அவர்கள் வெளிப்படுத்திய கதாபாத்திரம். நடிகர் சூர்யா அவர்களை விட அந்த கதாபாத்திரம் தலை உயர்ந்து நிற்கின்றது என்பது ரசிகர்களின் கருத்தாக இருக்கின்றது. சந்தேகம் என்ன இருக்கின்றது? மாசான கதாநாயகன் நடிகர் சூர்யா அவர்களின் அந்த சிறப்பான கதாபாத்திரத்தை கூட இரண்டாவது இடத்திற்கு தள்ளிவிட்டு ஒரு தகப்பனின் கதாபாத்திரம் என்பது தலை உயர்ந்து நின்றது என்னவோ உண்மைதான். உண்மையான ஒரு தகப்பனின் உள்ளமும் உணர்வும் எப்படி இருக்கும் என்பதை இயல்பான முறையில் உணர்ச்சிகளை கொட்டியரைத்து நடித்த இந்திரன்ஸ் அவர்கள் அந்த நடிப்பை வெளிப்படுத்திய போது கலங்காத இதயங்களை கூட கலங்க வைத்தது. எனக்கு போன்பே பண்ண தெரியாது சார் என்று கதறி அழுது கொண்டு ஒரு இயல்பான ஒரு தந்தையின் உணர்ச்சி பாவங்களை திரையில் கொட்டி இறைத்த போது அதை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களின் கண்களிலும் கண்ணீர் சிந்தியது. அவர்களின் இதயங்களும் சுக்குநூறானது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்றால், நடிகர் இந்திரன்ஸ் அவர்களுக்கு உண்மையிலேயே போன்பே பண்ண தெரியாது என்ற அந்த விஷயத்தை அவர் இணையதளங்கள் மூலம் வெளிப்படுத்திய போது அதை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களின் புருவங்களும் உயர்ந்ததுதான் ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமாகவே இருந்தது. இந்த காலத்து தொழில்நுட்பத்தோடும் இந்த காலத்து சின்னஞ்சிறுசுகளோடும் கூட போட்டி போட முடியாது. இந்திரன்ஸை போன்ற தகப்பன்மார்கள் நம் நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஒரு தகப்பனின் அழகு என்பது அவருடைய உருவத்தில் அல்ல, அவருடைய உள்ளத்திலும் அவருடைய அன்பிலும் அவருடைய உணர்வுகளிலும் தான் இருக்கின்றது என்பதை இன்னச்சென்று எடுத்து காட்டியது. ஒரு நகைச்சுவை கலைஞர்களுக்கு திடீரென்று ஒரு சீரியஸ் கதாபாத்திரத்தை எடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாகும். அதே போல சீரியஸ் கதாபாத்திரங்களை ஏற்றும் நடிகர்களுக்கு திடீரென்று நகைச்சுவை கதாபாத்திரத்தை கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு அது சுட்டு போட்டாலும் வராது. இப்படிப்பட்ட சவால்களை முறியடிக்கக்கூடிய கலைஞர்கள் என்பது மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர்களில் நடிகர் இந்திரன்ஸ் அவர்களும் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஆட்சி மனோரமா அவர்களும் இருந்தார்கள். நடிகை சுகுமாரி என்று ஒரு நடிகை இருந்தார். மலையாள திரையுலகின் மனோரமா என்று அழைக்கப்பட்ட நடிகை சுகுமாரி அவர் நகைச்சுவை வேடங்களில் வெளுத்து கட்டக்கூடியவர். அதே போல குணச்சித்திர வேடங்களில் நடித்தல் கூட பார்க்கும் கண்களை எல்லாம் குளமாக்கிவிடக்கூடிய ஒரு திறமையான நடிகையாக திரையுலகை வென்றெடுத்த நடிகை சுகுமாரி அம்மா அவர்கள். அதே போல மலையாள திரையுலகில் ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு நடிகர் இருந்தார் அல்லவா, சமீப காலத்தில் கூட இறந்து போனார் என்ற செய்தி கூட அனைவருக்கும் தெரியும். இவருடைய ஆரம்ப காலகட்டங்கள் கூட ஒரு நகைச்சுவை களத்தோடு தான் இவர் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். இவர் ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தார், மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய திரைக்கதை ஆசிரியர் என்று இவர் பன்முக திறமை கொண்டவராக திகழ்ந்தவர். அக்காலங்கள் செல்ல செல்ல மலையாள இயக்குநர்கள் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் சீரியஸ் கதாபாத்திரங்களையும் கொண்டு கையில் திணித்த போது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை கலைஞனுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு திறமை இருக்கின்றதா என்று பார்க்கும் ரசிகர்களின் கண்களை குளமாக்கிவிட்ட ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிரட்டிவிட்டு போன கதாபாத்திரங்கள் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். மம்முட்டிக்கு நண்பனாக கதை பறையும் போல் என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டு ரசிகர்களை அழவைத்தவர் நடிகர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்த திரைப்படம்தான் குஜலன் என்ற பெயரில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர் பசுபதியும் ஏற்று நடித்து தமிழில் வெளியான திரைப்படமாக இருந்தது. இந்த பட்டியலில் இணையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞன் யார் என்று கேட்டால் அவர் கலாபவன் மணிதான். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நகைச்சுவை களத்தோடு தான் திரைக்கு வந்தாலும் கூட அவர் இயக்குநராக மாறியதும் பிறகு அவருடைய அந்த நாட்டுப்புற பாடல்களும் என்பது மலையாள ரசிகர்களின் இதயங்களை கொத்தி இழுத்துவிட்ட ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக திகழ்ந்தவர். காலங்கள் செல்ல செல்ல கலாபவன் மணி நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த போது ஆகா, இந்த கலைஞனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு திறமையா என்று மலையாள ரசிகர்களை அண்ணாந்து பார்க்க வைத்தவர். இவர் கதாநாயகனாக நடித்த கருமாடி குட்டன் என்ற திரைப்படம் ஆகட்டும், வாசந்தியும் லட்சுமியும் பின்னே ஞானும் அப்படின்னு ஒரு கண்ணு தெரியாம ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படம் தான் நடிகர் விக்ரமன் அவர்கள் காசி என்ற பெயரில் தமிழில் ரீமேக் செய்து நடித்திருந்தார்கள். இப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் திரையுலகில் பூக்கும் குறிஞ்சி மலர்களைப் போல மனதுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய கலைஞர்களாக திகழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட கலைஞர்களையெல்லாம் திரையுலகில் எப்பொழுதாவது போக்கும் ஒரு குறிஞ்சி மலர்களைப் போல என்று நாம் வர்ணித்து விடுவதில் கூட எந்த ஒரு தவறும் இல்லை. 2021ஆம் ஆண்டு ஹோம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்து அந்த வருடத்தின் தேசிய விருதை தட்டிச் சென்ற மிகப்பெரிய கலையரசன் நடிகர் இந்திரன்ஸ் அவர்கள் 70 தாண்டிய இந்த வயோதிகத்திலும் கூட என்னென்ன இப்படி குழந்தைத்தனமா இருக்கீங்க, கொஞ்சம் கர்வமா இருக்கிறதுல என்னென்னே தப்பு என்று கேட்கும் கேள்விகளுக்கு எனக்கு அப்படி இருக்க தெரியலையேப்பா, என்னப்பா பண்ண சொல்ற? ஒரு வயோதிகத்தின் குழந்தையான நடிகர் இந்திரன்ஸ் அவர்களின் பதில் இப்படித்தான் இருந்தது. என்னென்ன பெரிய அளவில் காமெடியில் கலக்கிட்டு வந்த நீங்க திடீர்னு ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்றீங்க, திடீர்னு ஒரு வில்லன் கேரக்டர் பண்றீங்க, திடீர்னு ஒரு திருடனோட கேரக்டர் எடுத்து பண்றீங்க, வித்தியாசமான இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது என்று கேட்கும் கேள்விகளுக்கு
ஒரு நல்லது ஒரு கெட்டது இது எல்லாவங்க கிட்டயும் இருக்குப்பா. ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் இது எல்லாவங்க கிட்டயும் ஒளிஞ்சிருக்குப்பா. அது தேவைப்படுற நேரத்துல நம்ம மைண்டுக்குள்ள இருந்து நாம தான்ப்பா இப்படி எடுத்துக்கணும். பெருமைக்குரிய நடிகர் இந்திரன்ஸ் அவர்களின் இப்படிப்பட்ட பதில்கள் என்பது அவர் படித்தது 4வதாக இருந்தாலும் கூட பகுத்தறிவில் மிகப்பெரிய பட்டதாரியாக இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டி நம்மை மிரள வைக்கின்றது. கைவிட்டு போன தேசிய விருதை மீண்டும் எட்டிப்பிடித்த ஒரு சகாப்த நடிகர். இந்த சினிமா துறையில் எனக்கும் ஒரு விருது கிடைத்து விடாதா என்று நான் ஏங்கியது உண்டு. 2019ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் அந்நிய தேசத்தால் கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு விருது என்பது என் மனதை நெகிழ வைத்தது. 2018ஆம் ஆண்டு ஆளுருக்கம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்ததற்காக எனக்கு தேசிய விருது என்பது ஒரு நூலிழையில் தவறிப்போனது. அந்த மனவருத்தத்தில் இருந்து எனக்கு கேரள மாநில அரசு அந்த ஆண்டின் மிகச்சிறந்த நடிகருக்கான விருதை கொடுத்து என்னை கௌரவித்தது. நான் பொண்ணு பார்க்க போனப்ப அந்த பொண்ணு என் மூஞ்சியை பார்த்திருந்தா கண்டிப்பா என்ன வேணான்னு தான் சொல்லியிருப்பா. பொண்ணு பார்க்க போன இடத்துல என் மூஞ்சி அவ எட்டி கூட பார்க்கல, காப்பியை வச்சுட்டு பேசாம ஓடி போயிட்டா. என்னை பார்த்திருந்தா அவ கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லியிருப்பா. இப்படித்தான் 1985 எங்க கல்யாணம் நடந்தது. ஒரு தையல்காரராக இருந்த தன்னுடைய தாய்மாமனுக்கு உதவியாளராக இருந்து அந்த தையல் கலையை கற்றுக்கொண்டு ஒரு தையல் கடையை வைத்துக் கொண்டு அதன் மூலம் தன் பிழைப்பை நடத்தி கொண்டு வந்த ஒரு சாதாரண மனிதன். இந்திரன்ஸ் என்பது என்னுடைய தையல் கடையின் பெயர். அந்த பெயரைத்தான் எனக்காக நான் சினிமாவுக்காக சூட்டிக் கொண்டேன். நடிகர் இந்திரன்ஸ் அவர்களை பற்றியான வாழ்க்கை வரலாறுகள் என்பது சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாகும். தந்தை கொச்சிவேலு, தாய் கோமதி தம்பதிகளுக்கு 7 பிள்ளைகளில் 3வது பிள்ளையாக பிறந்தவர் நடிகர் இந்திரன்ஸ் அவர்கள். ஆரம்ப காலத்தில் தையல்காரனாக ஒரு டைலராக தையல் கடையை வைத்துக்கொண்டு தன் பிழைப்பை நடத்தி கொண்டு வந்த ஒரு சாதாரண மனிதர். கலைஞனாக தன்னை வெளிக்காட்ட வேண்டும் என்று இவருடைய மனதிற்குள் இருந்த அந்த ஆசை இருந்தாலும் இவருடைய மனதுக்குள் இவருடைய உருவம் என்பது இவராலேயே ஜீரணிக்க முடியாத ஒரு எண்ணங்கள் இவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அந்த காலத்து நாடக மேடைகளுக்கெல்லாம் துணி அலங்காரம் செய்வதற்காக இவருடைய தையல் கடையை நாடி வரும் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டுதான் அந்த நாடக கலைஞர்களோடு தன்னை அதிகமாக நெருக்கமாக்கி கொண்டு அவரை ஒரு நாடக மேடைக்குள் காலடி எடுத்து வைப்பதற்காக ஒரு ஆரம்ப காலகட்டங்களாக அமைந்திருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் 45 ஆண்டுகளுக்கு மேலாக 500 திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து இந்திரன்ஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வரலாறை எழுதியிருக்கின்றது. இது ஒரு சாதனை சரித்திரத்தின் சம்பவமாகவே மாறியிருக்கின்றது. இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய திறமையான கலைஞனாக இருந்தாலும் கூட எவ்வளவு காலம் திரையுலகில் தாக்குப்பிடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கூட இருந்துவிடும். முக்கிய காரணமாக இருந்ததே இவருடைய குழந்தைத்தனமான அந்த குணாதிசயம்தான். அவருடைய திறமைக்கு அப்பாற்பட்டு இந்த 70 வயதை கடந்த இந்த வயோதிகத்திலும் கூட அவருடைய உள்ளத்தை விட்டு மாறாத அந்த குழந்தைத்தனமான குணாதிசயம் என்பது ரசிகர்களை அண்ணாந்து பார்க்க வைக்கின்றது, ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. ஆச்சரியப்படத்தக்க அவருடைய இந்த குணாதிசயம்தான் இவ்வளவு காலம் இந்த திரையுலகில் அவரை நிலையுயர்த்தி தலையுயர்த்தி அவரை தாக்குப்பிடிக்க வைத்தது என்பதுதான் உண்மையாகும். நாடக மேடைகளில் நடித்துக் கொண்டு வந்த அந்த காலகட்டங்களில் மலையாள தூரதர்ஷன் தொலைக்காட்சி நிறுவனம் ஒலிபரப்பிய கழிவீடு என்ற அந்த தொடர் நாடகத்தில் முதலாக நடிக்க கிடைத்த வாய்ப்பு என்பது அந்த காலத்தில் இந்திரன்ஸ் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமையைத்தான் தேடி கொடுத்தது. தன் முகத்தை வெளியில் கொண்டு வந்த அந்த தொலைக்காட்சி தொடரின் பெயரான கழிவீடு என்ற அந்த பெயரைத்தான் அவருடைய வீட்டுக்கு கழிவீடு என்று பெயர் வைத்து தன் மனதில் இருந்த சந்தோஷத்தை இன்றளவுக்கும் அவர் கொண்டாடி வருகிறார். நடிகர் இந்திரன்ஸ் அவர்களின் நிஜமான பெயர் என்பது சுரேந்திரன். இவருடைய கலை பயணத்தில் இவர் 1981ஆம் ஆண்டு சூதாட்டம் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிக்க கிடைத்த ஒரு சின்ன கதாபாத்திரம்தான் இவருடைய முதல் திரைப்படமாகும். இதன் பிறகு இயக்குனர் சிபி மலையல் இயக்கிய மாலயோகம் என்ற திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையைத்தான் கொடுத்தது. அதன் பிறகு இவருடைய திரைப்பயணம் என்பது ஒரு வார்த்தையிலேயோ 2 வார்த்தையிலேயோ சொல்லி முடிக்கக்கூடியதாக இல்லை. இவருடைய வெற்றி பாதைகள் என்பது வெகு தூரத்திற்கு சென்று கொண்டிருந்தது. தமிழ் திரைப்படங்களை இவர் எப்பொழுதும் ஒரு பிரமிப்போடு பார்க்கக்கூடியவராக இருந்தார். இப்பேற்பட்ட தமிழ் திரையுலகில் எனக்கு நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் 2012ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய தலைவர் விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்த நண்பன் என்ற திரைப்படத்தில் நடிக்க கிடைத்த ஒரு சின்ன வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்பதற்காக பிஸியாக இருந்தும் கூட கேரளாவிலிருந்து ஓடி வந்து கொண்டு அந்த சின்ன காட்சியில் நடித்து கொண்டு தன்னுடைய மனதில் இருந்த அந்த ஆதங்கத்தை தீர்த்து கொண்டு போனவர் நடிகர் இந்திரன்ஸ் அவர்கள். இவர் நடித்த ஒரு சில நகைச்சுவை கதாபாத்திரங்களுக்கு கொடைக்கம்பி, நத்து என்றெல்லாம் பெயர் வைத்திருந்தார்கள். ஆனால் இதே பெயரை இவர் ஒரு சில பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது, ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் போது கூட இவருடைய காதில் விழும்போ குடைக்கம்பி வர்றாரு பாருடா, தோ நத்து வர்றாரு பாருடா, கேலி செய்த எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் இவருடைய மனதை மிகப்பெரிய அளவில் வருத்தப்பட வைத்தது. இதற்காக அந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர்கள் கூட, அண்ணே தெரியாம பண்ணிட்டேன்னு எங்களை மன்னிச்சுக்கோங்கண்ணே, அந்த இயக்குனர்கள் இவரிடம் மன்னிப்பு கேட்ட சம்பவங்களும் உண்டு.
ஒரு பொண்ணு பார்க்க போறப்ப கூட மனசளவில் கூச்சப்பட்டவர். எப்படியும் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு தான் சொல்ல போகுது. இதுக்கு தேவையில்லாம அவங்களையும் சிரமப்படுத்தி நாமளும் கஷ்டப்படணும், நான் பொண்ணெல்லாம் பார்க்க வரமாட்டேன், இப்படியெல்லாம் மனதளவில் சோர்வை சந்தித்தவர். 2018ஆம் ஆண்டு ஆளொருக்கம் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் இந்திரன்ஸ் அவர்கள் கதாநாயகனாக நடித்தார். இந்த கதை என்பது மலையாள கலையின் பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய இந்த கதகளியை பற்றியான ஒரு கதைக்களமாக இருந்தது. இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் இந்திரன்ஸ் அவர்களுக்கு அந்த வருஷத்தின் மிகச்சிறந்த தேசிய விருதுக்கான அங்கீகாரம் ஒரு நூலிழையில் தவறிப்போய் கை கெட்டினது வாய்க்கு எட்டாமல் போன கதையாக கடைசி நிமிடங்கள் வரைக்கும் வந்த அந்த வாய்ப்பு என்பது இந்திரன்ஸ் அவர்களுக்கு கை நழுவி போனது. ஒரு மிகச்சிறந்த கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைத்தே தீரும் என்பதை போல இயற்கை கொடுத்த ஒரு நியாய விதி என்றுதான் சொல்ல வேண்டும். 2021ஆம் ஆண்டு ஹோம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்த மிகச்சிறந்த கதாநாயகனுக்கான தேசிய விருதை தட்டி சென்று இந்திரன்ஸ் ஒரு மிகப்பெரிய வரலாறை எழுதியது. வெறும் 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நடிகர் இந்திரன்ஸ் அவர்கள் சமீபத்தில் தன் 7ஆம் வகுப்பு தேர்வை எழுதி முடித்திருக்கிறார் என்ற செய்திகள் கூட சுவாரஸ்யங்கள் நிறைந்த தகவல்களின் குறிப்பிடத்தக்க செய்திகளாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல மனவலிகளையும் தாங்கிக் கொண்டு வந்த நடிகர் இந்திரன்ஸ் அவர்களின் கடந்து வந்த பாதைகள் தான் என்றாலும் இந்திய திரையுலகம் தற்பொழுது இவரை அண்ணாந்து பார்க்கின்றது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. இதுல இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிரிப்பீங்க. என் பொண்ணு கருப்பு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு, அப்பா அப்பா பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்குப்பா, இந்திரன்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காருப்பா படத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவருக்கும் உங்களை மாதிரி தான் போன் பேயே பண்ண தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்ன மாதிரி ஒருத்தரா, அது யார் படத்துல அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் அப்புறம் செல்போனை பார்த்து நோண்டி பார்த்தா நம்ம இந்திரன்ஸ் மலையாள நடிகர். அப்புறம் நான் சொன்னேன், அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னுட்டு நான் அவரை பற்றி அப்புறம் அவகிட்ட எடுத்து சொன்னேன். உண்மையை சொன்னால் எனக்கும் ஃபோன்பே எல்லாம் பண்ண தெரியாது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் எப்படி இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உண்மைதான், எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் மனசுக்குள்ளே இருக்கிறது ஏதாவது வெளியே சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுன்னு என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இந்த சேனலை அவள் தான் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தா. அப்புறம் என் திறமைக்கு ஏற்ற மாதிரி நான் எதை பண்ணிட்டு நான் யூடியூப் கிட்ட மானிட்டேஷனும் வாங்கியாச்சு. அது வேற கதை, அதை விடுங்க. பாப்ரி 69 எனக்கு முன்னாடி இருந்த அந்த சேனலோட நேம் பேர் அதுதான். எனக்கு அதில் தான் மானிட்டேஷன் கிடச்சிது. இது எனக்கு 2வது சேனல். இந்த சேனலோட பேர் ஒன் மேன் ரேடியோ. நான் எல்லாம் இப்போ உள்ள காலத்தில் இந்த சினிமா தியேட்டருக்கெல்லாம் போய் படம் பார்க்குற ஆள் கிடையாது. நானும் ஒரு சினிமா பைத்தியமாக இருந்தது தான் 80s 90s. இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜியும் சரி, இப்போ திறமையான கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த டெக்னாலஜிகளுக்கு முன்னாடி அந்த கலைஞர்களோட திறமையெல்லாம் 2ஆம் இடத்துக்கு போயிடுது. அதனால் எனக்கு இப்போ இருக்கிற இந்த சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கயிறு கட்டிக்கிட்டால் கூட நான் தேட்டருக்குள்ளே போக மாட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் சின்ன பையன்தான், ஆனால் அவன் ஒரு தீவிரமான அஜித் ரசிகர். இப்போ லேட்டஸ்ட்டாக பேட் அண்ட் அக்லின்னு சொல்லிட்டு அஜித்துக்கு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்தை பார்த்துட்டு என்னை ரொம்ப கம்பல் பண்ணான். அண்ணா இந்த படத்தையாவது போய் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப நச்சரிச்சான். சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்காக தான் என் ஃபேமிலியோட போயிட்டு நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு நான் அவனை கூப்பிட்டு திட்டுனேன். டேய் என்னடா படம் அது, படமாடாது, எனக்கு அஜித்தை பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு நல்ல நடிகரை கொண்டு போய் என்ன மாதிரி ஒரு குட்டிச்சோறு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை திட்டுனேன். கதையும் கிடையாது, கன்றாவையும் கிடையாது, ஏதோ ஒரு 10 பாட்டு சீனை நம்ம டிவியில் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு வர்ற மாதிரி பார்த்துட்டு கூட்டிகிட்டு வர வச்சுட்டு ஏடா பாவி அப்படின்னுட்டு அவனை திட்டினேன். நான் அஜித்துக்கும் விஜய்க்குன்னு ஒரு போட்டின்னு ஒரு காலகட்டம் இருந்ததுல, அந்த காலத்துல நான் அஜித்துக்கு ஒரு ஃபேனாக இருந்தவன் தான். அந்த காலகட்டத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்ய நிகழ்ச்சிகளையும் அஜித்தையும் விஜயும் உங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரியே நான் நேரில் பார்க்கக்கூடிய நிறைய சம்பவ சுவாரஸ்யங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சொல்லணும்னு ஆசை இருக்கு. டைம் கிடைச்சா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுட்டு நான் அப்புறமா சொல்லிடுறேன். ஆனால் நான் இப்போ விஜய் ரசிகர். ஏன்னு சொல்லுங்க, இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மாபெரும் சக்திகளை எல்லாம் அடிச்சு உடச்சி துவம்சம் பண்ணி அந்த பிரச்சார மேடையில் விஜய் அவ்வளவு தைரியமா அவ்வளவு துணிச்சலா எதிர்கட்சிகளோட அந்த ஊழலை பற்றி அப்படி எதிர்த்து குரல் கொடுத்து அவ்வளவு தைரியமா அவர் வந்தாரு பாருங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சா தோப்பாரோ ஜெயிப்பாரோ, ஒருவேளை தோத்து போயிட்டா அவருக்கு என்ன நடக்கும், அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட யோசிக்காம எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அவர் அந்த துணிச்சலா எதிர்கொண்டாரு பாருங்க. அன்னையிலிருந்து நான் விஜய்க்கு ஃபேன் ஆயிட்டேன். வேற கதை, அதை விடுங்க. நம்ம இந்திரன்ஸோட கதைக்கு வந்துடுவோம்.
வெறும் 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நடிகர் இந்திரன்ஸ் அவர்கள் சமீபத்தில் தன் 7ஆம் வகுப்பு தேர்வை எழுதி முடித்திருக்கிறார் என்ற செய்திகள் கூட சுவாரஸ்யங்கள் நிறைந்த தகவல்களின் குறிப்பிடத்தக்க செய்திகளாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல மனவலிகளையும் தாங்கிக் கொண்டு வந்த நடிகர் இந்திரன்ஸ் அவர்களின் கடந்து வந்த பாதைகள் தான் என்றாலும் இந்திய திரையுலகம் தற்பொழுது இவரை அண்ணாந்து பார்க்கின்றது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. வாழ்க இந்திரன்ஸ் அவர்கள். இன்னும் பல காலம் உங்கள் கலை சேவை என்பது தொடர வேண்டும் என்பது ரசிகர்களின் அன்பான வேண்டுகோளாக இருக்கின்றது. கொடியில் பூத்த முல்லை பூவு புழுதி காத்தில் புதஞ்சு போச்சு, பருத்தி காட்டு பார்த்த நிலவு எரியும் கூட்டில் சாம்பலாச்சு. ஆராரோ ஆரீராரோ ஆராரோ ஆரீராரோ. ஏன் போனாளோ எதுவும் சொல்லாம